ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது தான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு மெட்டல் பேப்ளேட். ஃபஸ்ட்டு மெட்டல் பிளேடா? அப்போது இந்த பிளேட்லாம் எங்கே போகிறது அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் அனிமே சீரீஸில் காமிக்கலை. நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறது அனிமே சீரீஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பேப்ளேடு. ஸோ இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம பிளாக் கலரில் இருந்துச்சு, நம்ம ப்ளூ கலரில் வேறு ஒரு கிளியர் வீல் மாட்டியிருக்கோம். காரணம் என்னென்னா அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற பிளேடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர், என்னோடய ஃபேவரேட்டான பிளேடும் கூட. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஸோ நம்ம வெப்பனை எடுத்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம பாக்ஸு. ஸோ பாக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, சூப்பர். ஓப்பன் பண்ணும்போதே ரத்தக்காக வாங்கிடுச்சு கைஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கத்தி பிடிக்கிற மாதிரி இருக்குது, பட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் எல்லாம். எல்ட்ராகோ டெஸ்ட்ராயா சார், டெஸ்ட்ரக்டர் சார் அது, சரி ஏதோ ஒன்று. ஃபைனல் சர்வே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சர்லலாம் பக்காவாகவே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஸோ பிராண்டு பார்த்தீங்கன்னா நியூன்னு ஏதோ ஒரு பிராண்டு மாதிரி போட்டிருக்காங்க. நியூ ஜாப்பனீஸில் நம்ம எழுதிருக்கு, ஜாப்பனீஸோ சைனீஸோ. ஸோ ரயுகாவோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வேறு வளவலன்னு பேசிகிட்டே போகிறேன். ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எடுத்தோடனே லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே ஃபேக் பேப்ளேட்ஸில் மேக்ஸிமம் கொடுக்குற லான்ச்சர் தான். ஸோ வெயிட் பண்ணு, இது ரைட் லான்ச்சரில். யோ, எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் லெஃப்ட் பிளேடியா? ஐயோ கைஸ், என்ன கைஸ் இவனுங்க ரைட் லான்ச்சர் கொடுத்து வச்சுருக்கானுங்க லெஃப்ட் பிளேடுக்கு. சரி நம்ம பிளேடு எடுத்துருவோம். என்ன இது? ஓ டிப்பு. ஓகே கைஸ், இது என்னென்னமோ போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம மெட்டல் பிளேடு இதில் தான் இருக்குது, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் அங்கிட்ட போட்டுடலாம். ஸோ பிளேடு ஓகே, ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இடையில கட் பண்ணியிருப்போம். அது காரணம் என்னன்னா, நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல யாரோ நெருப்பை பற்றி விட்டானுங்க போல், ஃபயரெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதான் சவுண்டு கேட்குன்னு சொல்லி கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிளேடு ஓவராலாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம இதுலேருந்து பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து ஒரு கிமிக் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது கிமிக் இருக்குது ஆக்சுவலாக இருக்குது, பட் இதில் ரப்பர் கொடுக்கல கைஸ். ஒரிஜினலில் ரப்பர் கொடுத்துருப்பாங்க, இதில் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரப்பர் கிடையாது இது. ஸ்பின் ஸ்டீல் நடக்காது மேக்ஸிமம். ஸோ ஃபஸ்ட்டு வீலுக்கு வந்துடுவோம். இது பயங்கரமான வெயிட் இருக்குது கைஸ், ஆக்சுவலாக வெயிட்டாகவே தான் இருக்குது. ஸோ இது மெட்டல் தான் ஆக்சுவலாக. ஸோ இதையும் வச்சுருவோம். ஃபேஸ் போல்ட்டும் நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க, ஓகே தான். ஸோ இப்போது இதில் மோட் ஆக்சுவலாக 2 மோட் இருக்குது கைஸ். ஸோ இந்த ப்ளூ கலர் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆக்சுவலாக கவுண்டர் மோடு. ஸோ இப்போ இதையே நம்ம திருப்பி போட்டோம்னா அது வந்து ஸ்பின் ஸ்டீல் மோடுக்கு மாறிடும் கைஸ். ஸோ இப்போ ரெட் கலரில் இருக்கா, இது வந்து ஸ்பின் ஸ்டீல் மோடு. ஸோ ஆனால் இங்கே ரப்பர் இல்லாததுனால ஸ்பின் ஸ்டீல் அந்தளவுக்கு நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பேட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுருவோம். நம்ம இந்த பார்ட்ஸுக்கெலாம் வருவோம். எங்கடா ஓப்பன் பண்ணுறது? ஸோ ஃபைனல் சர்வே, ஒரு எக்ஸ்ட்ரா டிப், டூலு, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ட்ராக், ஸ்டிக்கர்ஸ் கைஸ். ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். ஸோ இந்த டூலும் நல்ல குவாலிட்டியிலே கொடுத்துருக்காங்க சொல்ல போனால். ஸோ இதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் தான், ஸோ நம்ம கணக்கெடுக்க வேணாம். மெயினான ஃபைனல் சர்வே டிப்புக்கு வருவோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இது ஆக்சுவலாக
பெகாசஸ்லையும் இப்படி தான் இருக்கும், பட் இதோட ரிவர்ஸு. இது வந்து எப்படி வேலை செய்வீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த டிப்பு ஷார்ட் டிப் வெளியே வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டெமினா இருக்கும் கைஸ். பட் பெகாசஸில் அப்படியே ஆப்போசிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெமினா இருக்கும், அப்புறம் பேட்டில் போக போக அட்டாக்காக மாறிடும். ஸோ அது வந்து ஃபைனல் ட்ரைவு, இது ஃபைனல் சர்வைவு. ரெண்டுத்துக்கும் அப்படியே ஆப்போசிட் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் போட்டு இது பேட்டிலில் எப்படி யூஸ் ஆகுது, என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துருவோம். பட் லெஃப்ட் லான்ச்சர் இல்லையே. ஸோ இது ஒரு லெஃப்ட் பிளேடு, பட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு லெஃப்ட் லான்ச்சர் இல்லை. ஸோ இந்த பிளேடை நம்ம ரைட்டில் தான் லான்ச் பண்ண போகிறோம். எல்ட்ராகோ ஃபேன்ஸ் எவனா இருந்தீங்கன்னா நம்ம மேலே கோவப்பட்றாதீங்க, ஏன்னா நானும் எல்ட்ராகோ ஃபேன் தான். ஸோ என்ன பண்ணுறது கைஸ், நம்மகிட்ட லெஃப்ட் லான்ச்சர் இல்லை. நம்ம வேணால் ஒரு கஸ்டம் மெட்டல் பேப்ளேடுக்கான லெஃப்ட் லான்ச்சரை க்ரியேட் பண்ணி கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ கவலைப்படாதீங்க. என்னடா அது ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பக்காவாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது, எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. டைட்டாக இல்லை கைஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம அதில் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டிக்கரை ஒட்டியாச்சு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பட் இதை ஒட்டுறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டோம் கைஸ். ஸ்டிக்கர் பாதி வரல, பாதி இது ஒட்டிக்கிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை ஒட்டியிருக்கோம். பார்க்குறதுக்கு இப்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்ட்ராகோ ரெடி ஆயிடுச்சு, ஆப்போனன்ட் பிளேடும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ பேட்டிலில் போட்டு பார்த்துடலாம் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேடியமை கொஞ்சம் மாற்றிருப்போம். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு, கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லை பழைய ஸ்டேடியம், அதனால தான் இதை கொஞ்சம் மாற்றிருக்கோம். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஸ்டேடியமோடு கொண்டு வருவோம் கைஸ். ஸோ இதான் நம்ம ஆப்போனன்ட் பிளேட்ஸு. இதெல்லாம் எல்ட்ராகோக்கு ஆப்போசிட்டாக நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ லான்ச் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் 2 பாயிண்ட் எடுக்கிறவங்க தான் வின்னரு. ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ட்விஸ்டட் டெம்போ நம்மக்கிட்ட இது வரைக்கும். அவனை ஜெயிப்பானா எல்ட்ராகோ அப்படின்னு பார்த்துருவோம். என்னடா அது, வெயிட் பண்ணு. 3 2 1 2. ஓகே கைஸ். என்ன கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெமினா நினச்சி இப்போ அட்டாக்கு போகுது. ஐயோ, இது என்ன ஃபைனல் ட்ரைவ் மாதிரி வேலை செய்யுது? இது ஃபைனல் சர்வைவ் கிடையாது, மாற்றி கித்திட்டு இப்போ கொடுத்துட்டானுங்களா கைஸ்? இது என்ன ஃபைனல் ட்ரைவ் மாதிரி வேலை செய்யுது, ஃபைனல் சர்வைவ் மாதிரி. நான் வேறு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டேன் ஓவராக பண்ணணும்னு எதிர்பார்த்து. சரி ஓகே, இப்போது ஜெயிச்சிருக்கிறது நம்மளோட இந்த பிளேடு தான். ஸோ சத்தியமாக நம்ப முடியல எப்படி ஜெயிச்சிச்சுன்னு தெரில. இன்னொரு தடவை லான்ச் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இது வந்து ஸோ இத்தனைக்கும் எல்ட்ராகோ நம்ம செகண்டாக தான் கேஸ் விட்றோம். இந்த டிப்பு சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் கேஸ். ஸோ இப்போ பாருங்களேன், மறுபடியும் இப்போ அட்டாக்கு போயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஸ்டெமினாவை சுற்றி இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெமினா வந்துட்டு அதுக்கப்புறம் அட்டாக் போகுது. பட் ஆக்சுவலாக எல்ட்ராகோ வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டெமினா போகணும். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு லெஃப்ட் லான்ச்சர் இல்லைன்றதுனால ரைட்டில் தான் சுற்றுறான். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ கன்ஃபார்ம் நம்ம ஒரு கஸ்டம் லான்ச்சர் இவனுக்காக க்ரியேட் பண்ணுவோம், லெஃப்டில் மெட்டல் பிளேடுக்காக. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பிளேடை வந்து நம்ம எல்ட்ராகோவால் ஜெயிக்க முடியல இப்போதைக்கு. ஸோ அடுத்து இருக்கிற இந்த 2 பிளேடில் ஃபஸ்ட்டு நம்ம இதே கலகமாக இருக்கலாம். ஸோ இது ஒரு டிஃபென்ஸ் டைப் பிளேடு. 3 2 1 2. 3 2 1 2. போடு போடு. ஸோ இப்போ அட்டாக் மோடுக்கு போகுது பாருங்க கைஸ். ஸோ இது வந்து பெகாசஸோட ஃபைனல் ட்ரைவ் மாதிரி வேலை செய்யுது கைஸ். பட் எல்ட்ராகோவோட ஃபைனல் சர்வே மாதிரி வேலை செய்யல. என்ன தோத்துருச்சு என்ன கைஸ், முடிச்சு விட்டான். ஸோ ஸ்டெமினா ரொம்ப கம்மியாக தான் கைஸ் இருக்கு, அதனாலே தோற்று போகிறான். ஸோ இன்னொரு லான்ச் போட்டு பார்த்துருவோம். 3 2 1 2. போடு, செம ஹிட்டு கைஸ். அப்படிதான் சொல்லி முடிச்சு விட்டான். அவ்வளோதான், தோற்றுருன்னு தோத்துருச்சு. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துருக்கிறது எல்ட்ராகோ. ஆச். ஓகே,
அடுத்த பாட்டில் போட்டுருவோம். என்னடா ஆச்சு? ஸோ ஏதோ சொதப்பிடுச்சு கைஸ். முதல்ல லான்ச் பண்ணலாம். 3 2 1 2 3 2 1 2 அப்படிதான். ஸோ போன சான்ஸ் ஹெவி ஹீட் நான் பயங்கரமாக விழுந்ததுனால ஜெயிச்சிச்சு. ஸோ இந்த மேட்ச்சு ஜெயிப்பானா பார்ப்போம். கோட் அப்படி தான் சொல்லி முடிச்சு விட்டாங்க கைஸ். ஸோ அவ்வளோதான். இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கிறது நம்ம எல்ட்ராகோ. ஸோ அவன் தான் பாயிண்ட் எடுத்திருக்கான். ஸோ அடுத்து இந்த பிளேடோட பேட்டில் பார்த்துருவோம். 3 2 1 2 3 2 1 2 அப்படி. ஸோ பவர்ஃபுல்லாகவே அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஸ்டார்டிங்லேயே அட்டாக் பண்ணுறான். ஸோ சாரி, கடைசியாக அட்டாக் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஸ்டெமினா மெயின்டைன் பண்ணுறான் ஃபைனல் ட்ரைவ் மாதிரி. என்ன தோத்துட்டான்? ஸோ இந்த பேட்டிலில் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கிறது இந்த நம்மகிட்ட இருக்க இன்னொரு பிளேடு தான். ஸோ இன்னொரு பேட்டில் போட்டு பார்த்துருவோம். எல்ட்ராகோட ஸ்ட்ரக்டர் எவ்வளோ பெரிய பிளேடு! அப்படிதான் போடு. பயங்கரமாக ஹிட்டு விழுது கைஸ். சோலியை முடிச்சு விட்டான். அவ்வளோதான். ஸோ எல்ட்ராகோ ஜெயிச்சிட்டான். ஸோ இவனுக்கு கன்ஃபார்ம் ரெப் லான்ச்சர் க்ரியேட் பண்ணால் அவன் பவர் அதிகமாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், கவுண்டர் மோட்லேயே போட்டு பார்க்கல. ஸோ அவனை கவுண்டர் மோடில் போட்டு பார்ப்போம் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு மாறுதுன்னு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம கவுண்டர் மோடுக்கு மாற்றிட்டோம் பிளேடை. ஸோ இப்போ பேட்டில் போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு பவராக இருக்கான்னு. 3 2 1 2 3 2 1 2. ஸோ இப்போ பாருங்கள் பயங்கரமாக ஹிட் விழுது ஸ்டார்டிங்லேயே. வெளியவே பறந்துருச்சு. ஸோ வெளியே அந்த ஸ்டேடியமில் அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு தான் இது கொஞ்சம் பெரிய வால்ஸ் மாதிரி வச்சு பண்ணோம். பட் இதுலேயுமே வெளியே அடித்து பருத்தி விட்டான். ஸோ அட்டாக் பவர் இந்த மோடில் உண்மையை சொல்லணும்னா நல்லாவே இருக்குது அந்த மோடை காட்டிலும். ஸோ இப்போது இன்னொரு பேட்டில் இவன் இது கூட போட்டு பார்ப்போம் அட்டாக் மோடில். ஸோ இந்த தடவை ஜெயிக்க முடியுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். 3 2 1 2 3 2 1 2. ஸோ டிஸ்டர் டெம்போக்கு ஸ்டெமினா சுத்தமாக குறையல. பட் எல்ட்ராகோ கீழே விழுந்துட்டான். ஸோ எல்ட்ராகோ சொல்லியே டிஸ்டர் டெம்போ முடிச்சிடுச்சு. ஸோ வெயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்ட்ராகோ தான் வெயிட்டு கூட இருக்க மாதிரி தெரியுது. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. பட் ஏன் இவன் தோக்குறான்னு தான் தெரில. டிப்பு தான் மெயின் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எல்ட்ராகோ ஃபேன்ஸ்லாம் கமெண்ட்டில் ரெட் ஹார்ட்டை தெரிவிக்க விட்டுருங்க. அடுத்து இந்த மாதிரி மெட்டல் பிளேட் பண்ணால் எந்த பிளேடு வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு அன்பாக்சிங்காக போட ட்ரை பண்ணுறோம். ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.